Hello friends, welcome to Smile Tech. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Gsheetல இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல வந்து ஏதாவது டூப்ளிகேட் ஆயிருக்கான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் இந்த Gsheetல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட நேம்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். இந்த ஸ்டேட்ஸோட நேம்ல ஏதாவது டூப்ளிகேட் ஆயிருந்தா அதை எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ன்றதை பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 31 தான் இருக்கு. இது நம்ம ரொம்ப மேனுவலாவே கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்துல அதிகமான டேட்டாஸ் இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதே நேரத்தில் இந்த ஃபார்முலாவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஏலேருந்து A31 வர உள்ள டேட்டாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் கொடுத்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செலக்ட் பண்ணணும். கண்டிஷனல் ஃபார்மேட் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா A1 to A31 இருக்குது. இப்போ நமக்கு இந்த காலம் ஃபுல்லாகவே வேணும்னா A1லேருந்து A1000 வரை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு இது மட்டும் போதும். அதே நேரத்தில் இதை இப்போ B, C அந்த மாதிரி எந்த டேட்டாஸ் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே அப்ளை டு ரேஞ்ச் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே A இருக்கிறதுனால நான் A கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபார்மட் செல்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் ஃபார்முலா யூஸ் கொடுக்கணும். கஸ்டம் ஃபார்முலா செலக்ட் பண்ண பிறகு டூப்ளிகேட் ஆன வேல்யூஸை வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணணுமோ, எந்த கலரில் ஹைலைட் பண்ணணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து காப்பி பண்ண ஃபார்முலாவை இதில் என்டர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபார்முலா கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம காலம், அதாவது இது வந்து A காலமில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே A இருக்குது. இதே நேரத்தில் B காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏன்னு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ Gயில் இருந்துச்சுன்னா கவுண்ட் இஃப் G செமிகாலன் அந்த மாதிரி எந்த காலம்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த காலம் ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட் பண்ணிட்டு டன் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் ஆகிருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 2 வாட்டியோ 3 வாட்டியோ. ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜார்க்கண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். இங்கே ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் வந்து ஹைலைட் ரிமூவ் ஆயிடுது. இதே மாதிரி மகாராஷ்டிரா இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட். தேங்க்யூ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.